இங்க வந்திருக்கோம். நான் தான் சொன்னேன்ல, செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற டாக்டரை பார்க்க போறோம்னு. அதான். எங்க கார்மெண்ட்ஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்குன்னு கிளம்பும் போதே நான் சொன்னேன்ல. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்போ செகண்ட் ஒப்பீனியனுக்கு வரணுமா என்ன? ஆமா, வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பெண்டிங் வைக்கிறது தப்பு மகா. உடனே பார்த்து கிளியர் பண்ணணும். சும்மா விளையாடாதீங்க. கார்மெண்ட்ஸ்ல புது டெண்டர் பத்தி எல்லாம் சொல்லணும். அந்த ஆர்டருக்கான மாடல் பத்தி எல்லாம் சொல்லணும். நம்ம போனாதான் வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். மகா, இங்கேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போறது இல்ல. சின்னதா ஒரு செக்அப் தான், முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸ்க்கு போயிட்டே இருக்கலாம். நான் விஜய் கிட்ட பேசிட்டேன். நாம போற வரைக்கும் ரூபி கார்மெண்ட்ஸ் வேலையை விஜய் முடிச்சு வச்சிருவா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போதே கார்மெண்ட்ஸ்க்கு போலாம் தானே சொன்னேன். அப்ப கூட நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு போறது இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படிதான் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொன்னா நீ வரமாட்டியே, அதனாலதான் சொல்லாம கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. இப்ப சொல்லிட்டேன்ல, வா. மகா, உனக்கே தெரியும்ல, நான் நேத்து பாபு கிட்ட பேசி டாக்டர் நம்பர் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டேன். இவங்க தான் பாபு வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. நல்ல கைராசியான டாக்டர்னு பாபு சொன்னான். ராசி எல்லாம் டாக்டருக்கு மட்டும் இருந்தா பத்தாதுங்க, குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கும் இருக்கணும். எனக்கு தான் குழந்தைய பொறுக்காதுன்னு ரிப்போர்ட் வந்துருச்சுல்ல. எத்தனையோ பேர் பெரிய பெரிய வியாதிக்கெல்லாம் செகண்ட் ஒப்பீனியனுக்கு போய் அந்த வியாதியே அவங்களுக்கு இல்லங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கிள் நம்ம லைஃப்ல நடக்காதா? ஏன் நடக்க கூடாதா? ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற குறையதாங்க எனக்கு இருக்குன்னு நான் மாத்தி சொல்லிருக்கேன். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால தாங்க தாங்கிக்க முடியாது. அது நமக்கு மிராக்கிளா இருக்காதுங்க. மகா, என்ன யோசிக்கிற? எவ்வளவு நேரம் தான் இங்கேயே நிப்ப? நீ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாத, வா. நான் வரலங்க. ஏன்? நான் வரல. இவ்வளவு தூரம் சொல்ற, ஏன் மகா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீங்க தான் செகண்ட் ஒப்பீனியன் பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல. என் விருப்பத்துக்கு இப்ப மதிப்பு கொடுக்க போறீங்களா இல்லையா? இது வரைக்கும் உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே செஞ்சதில்ல. இப்ப இந்த ஒரு விஷயத்திலயாச்சும் ஏன் விருப்பத்துக்கு நீ மதிப்பு கொடு. உள்ளவா. இது வரைக்கும் நீங்க கொடுத்த மதிப்பை விட இப்ப நான் வரலன்னு சொல்றத நீங்க மதிக்க வேண்டியதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ள போய் டெஸ்ட் கொடுத்துட்டு குறை இருக்குன்னு ரிப்போர்ட் வரப்போறது எனக்கு தான். திரும்ப திரும்ப உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றத கேக்குறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? என்னால அந்த வலிய திரும்ப திரும்ப அனுபவிக்க முடியாதுங்க. நீ ஏன் அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு புரியல. ஒரு தடவை தானே செக்அப் பண்ணிருக்கோம், நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலையே. நாம் இப்ப செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்திருக்கோம். என்னவோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒப்பீனியனுக்காக வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. மகா, நமக்குள்ள எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு நான் எப்பவுமே விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு இப்ப தோணுது. அதனாலதான் இங்க வந்திருக்கோம். மகா, என் முடிவை ஏத்துக்கிட்டு நீ வரியா இல்லையா? சரி, ஓகே. நீ என் விருப்பத்தை மதிக்க வேண்டாம். ஏன் திருப்திக்கு நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க? சொல்ல முடியாது. ஒருவேளை எனக்கு குறை இருந்து ஏன் ரிப்போர்ட் மாறி வரவும் வாய்ப்பு இருக்குல்ல. என்னங்க, உங்களுக்கு எந்த குறையும் இல்லங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னவோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. உனக்கு தான் என்ன பத்தி அக்கறை இல்லையே, அப்புறம் என்ன? உங்க மேல எனக்கு அக்கறை இல்லையா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. மகா, அம்மா நமக்கு கொடுத்த டைம்ல இன்னும் கம்மியான நாள் தான் இருக்கு. காலையில அம்மா பேசுனத நீயும் கேட்டல்ல. குழந்தை பிறந்தே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்க. நாம திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லையே. ரெண்டு பேருக்கும் குறை இல்லைன்னு ரிப்போர்ட் வந்தா அம்மா கிட்ட உண்மையை மறைக்கிறோன்ற குற்ற உணர்ச்சி இல்லாம அவங்க ஆசையை நாம நிறைவேற்றலாம்ல. மகா, யோசிக்காத மகா, வா. சொல்றேன்ல, வா.